தமிழோசை ஆனரில் இன்றைக்கி நம்ம வந்து ஸ்டோரி ஜட்ஜ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறோம். எதற்காக இந்த ப்ரோக்ராம்? இத்தனை நாளாக வந்து நம்ம கதை சம்மந்தப்பட்டது, திரைக்கதை எல்லாத்த பற்றியும் பேசியிருக்கோம் நம்ம சேனலில். இந்த ஸ்டோரி ஜட்ஜ் அப்படிங்கிறது இலக்கிய நிகழ்வுகளையும் சிறுகதைகளையும் அதில் இலக்கிய உலகத்திற்குள்ளே நடக்கக்கூடிய சர்ச்சைகளையும் பேசலாம். வார வாரம் ஒரு தொகுத்து தரும் ஒரு களம். ஏன்னா இலக்கியத்துக்குன்னு சில சேனல்கள் இருக்குது, அதை கவர் பண்ணுறாங்க. இதற்கான வாசகர்களும் இதை விரும்பி பார்க்குறவங்களுமே ரொம்ப குறைவு தான். ஏன்னா இலக்கியம்னு வந்தாலே அவங்க வாசிப்பை மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரியான வீடியோக்கள் பார்க்கறதுனால சில பேரை நாம் அதற்குள் இழுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் இந்த முயற்சி ஸ்டோரி ஜட்ஜ் அப்படிங்கிறது. இதை பற்றி என்ன பண்ணலாம், என்ன பேசலாம் அப்படின்னு பேசும்பொழுது நண்பர் பாலா அவர்கள், பாலாவை பற்றி சொல்லணுன்னா ஒரு நீண்ட கால இலக்கிய வாசகர் தான் அவர் சொல்லிக்கிறாரு. ஆனால் நிறைய வேலை இலக்கியத்துக்காக பண்ணுறாரு. சொல்லணும் ஆசிரியர் குழுவில் இருக்கார். தொடர்ந்து நிறைய கதைகள் வாசிக்கிறாரு. ஆசிரியர் குழுவில் இருக்கிறதுனால இலக்கிய சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்கிறாரு. யூடியூப்பில் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. சொல்லணும் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து இப்போது கதைகளை தாண்டி ஏஐயும் நிறையா பேசுகிறாரு பாலா. ஸோ பாலா அந்த ஐடியாவை சொன்னோடனே எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. வாரம் இது மாதிரி ஒன்று பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரி ஜட்ஜ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். கதைகளையும் பேசலாம், இலக்கிய உலகத்திற்குள் நடக்கும் நிகழ்வுகளையும். எப்போது இலக்கியம் அப்படின்னாலே சர்ச்சைகள் இல்லாத இலக்கியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால இலக்கிய சர்ச்சைகளையும் பேசலாம் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியுடைய அமைப்பு. உங்களுக்கு பிடிக்கிற விதமாக பல சிறுகதைகளையும் எழுத்தாளர்களையும் இலக்கிய நிகழ்வுகளையும் ஒரு சேர நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவை இந்த நிகழ்ச்சியை பார்த்தா போதுங்கிறத இதனுடைய நோக்கம். நிகழ்ச்சியை பற்றிய முன்னுரை போதும்னு நினைக்கிறேன். நண்பர் பாலா காத்திருக்கிறார். வணக்கம் பாலா. வணக்கம் சிவா. ரொம்ப அற்புதமான நிகழ்வு. இதை பத்தி நீங்க முன்னெடுத்த போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இலக்கியத்துல நீங்க சொன்ன மாதிரி விவாதங்கள் நடக்கிறது வந்துட்டு பெரும்பாலும் நிகழ்வுகளை ஒட்டியே நடக்கிறது. ஆனா நீங்க வந்துட்டு இதை வந்துட்டு சிறுகதையில ஒட்டிதான் அந்த காலத்துல ஒரு நம்ம சொல்ற அசோகமித்திரன், சுந்தர ராமசாமி காலத்துல ஒவ்வொரு சிறுகதையை ஒட்டியும் பெரும் விவாதம் எழும். அந்த மாதிரி நீங்க இந்த நிகழ்ச்சியை அமைச்சதுக்கு மிக்க நன்றி. நன்றி. நான் உங்களுக்கு சொல்லணும், ஏன்னா இதை சொன்ன உடனே நீங்கள் ஒத்துக்கிட்டு உடனே உங்களுடைய நேரத்தையும் கொடுத்து இதற்கான பல ஐடியாக்களையும் கொடுத்ததுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது இதை வடிவமைக்கிறது. ஸோ இப்போ நம்ம முதல்ல இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால முதல்ல இப்போ ஜனவரி 2026 பிகினிங்கில் இருக்கும். ஜனவரியில் உங்களை சுற்றி நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க, நிறைய வாசிச்சிருப்பீங்க. சொல்வனத்துலேயும் நீங்கள் இருக்கிறதுனால அதை தவிர என்னென்ன இலக்கிய இதழ்கள் வாசிச்சிங்க, பரவலாக என்ன நடந்தது அப்படின்னா இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து புத்தக கண்காட்சி. ஏன்னா இப்போ ஃபேஸ்புக்கில் இருக்கிறதுனால எல்லாருக்கும் புத்தக கண்காட்சி தெரியும். ஆனால் அதை ஒட்டி நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகளும் அதில் தர்க்க வியாகியங்களும் நிறையா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த புத்தக கண்காட்சி வரைக்கும் இது தொடரும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒன்று. இதை தவிர ஒரு சில செய்திகள் இருக்குது. ஆனால் நான் உங்கள்கிட்ட உடனே நீங்கள் சொல்லுங்கள், ஏன்னா உங்களுடைய பரந்துபட்ட வாசிப்பு, பார்வை, இணைய இதழ்கள், கடந்து வந்த பாதை, ஜனவரி அப்படியே ஒரு சமரைஸ் பண்ணிடுங்க. மிக்க நன்றி. சமரைஸ் பண்றதுங்கிறது கஷ்டம். ஒரு 6 கேள்வியை முன்வைக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். முதல் கேள்வி வந்துட்டு சென்ற மாதத்துல, ஜனவரி மாதத்துல எவ்வளவு சிறுகதைகள் வந்தது? கிட்டத்தட்ட ஒரு 30-40 சிறுகதைகள் பல்வேறு இதழ்கள்ல வந்திருக்கும்னு கணிப்பிடலாம். வாசகசாலை, யாவரும் போன்றவர்கள் வந்துட்டு நிறைய சிறுகதைகள் வெளியிடுறாங்க. ஒரு 18 சிறுகதைகள் வெளியிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நடு கல் அப்படிங்கிற இதழ், அதுக்கப்புறமா நம்ம கிளாசிக் பதிவுகள், அதுக்கப்புறமா இன்னும் பல்வேறு இதழ்கள். ஸோ அது ஒன்னொன்னாங்கிறத அப்புறம் பார்ப்போம். ஸோ இந்த 20-30 வந்துட்டு ஒரு ஆசிரியரே, ஒரு எழுத்தாளரே பல்வேறு இடங்கள்ல வேற பங்கு பெற்றிருக்காங்க. அந்த மாதிரி ஆசிரியர்கள் யாருங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அது தவிர இப்போ இன்னொன்னு வந்து முக்கியமா நான் பார்க்குற ட்ரெண்டுங்கிறது குழந்தைகளுக்கான இலக்கியம், சிறுவர் இலக்கியம்னு அப்படின்னு பல்வேறு பத்திரிகைகள், பல்வேறு இணைய இதழ்கள் வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னாடி வந்துட்டு சிறுவர் பத்திரிகைங்கிறது தனியா வந்தது. கோகுலமா இருக்கட்டும், ரத்னபாலா, அம்புலி மாமாவா இருக்கட்டும். இது வந்துட்டு இப்போ வந்துட்டு இலக்கிய இதழ்களே சிறுவர் இலக்கியம், சிறுவர் பகுதி வெளியிடுறதுங்கிறது ஒரு சுவாரஸ்யத்தை தந்தது. அதுக்கப்புறமா மொழிபெயர்ப்புகள். முன்னாடி வந்துட்டு இலக்கிய இதழ்கள்னு எடுத்துட்டா மொழிபெயர்ப்புகள் மட்டுமே நிறைந்திருக்கும். பட் இப்போ அவ்வளவு மொழிபெயர்ப்புகள் அவ்வளவா இல்லாதது கொஞ்சம் எனக்கு பரவாயில்ல, ட்ரெண்ட் மாறுதா, கொஞ்சம் வருத்தத்தை தந்தாலும் அது ஒரு நல்ல விஷயம்தான். அது ஒரு பார்வை. ஸோ மொழிபெயர்ப்புகள் நிச்சயமா எவ்வளவு இருக்குங்கிறதையும் பார்க்கணும். பெண் எழுத்தாளர்கள், நம்ம பெரும்பாலானவர்கள் இங்க நம்ம குறிப்பிட போறவர்கள் எனக்கு தெரிந்த வரையில் ஆண்கள் தான் நிறைய எழுதிட்டு இருக்காங்க. ஆனா பெண்கள் சம அளவுல எழுதுறாங்க.
அவங்களுக்கு அதுக்குரிய இந்த இது கிடைக்குதா, பிரசுரம் கிடைக்குதா? இந்த 5 கேள்விதான் நான் முக்கியமா பாக்குறேன். இந்த 5 கேள்விக்குள்ள கொஞ்சம் விவரமா போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க சொல்லுங்க. உங்களை ஒரு 30 கதையை நான் பட்டியலிட்ட உடனே நீங்க வந்துட்டு சரி நான் ஒரு 2 3 கதையை படிச்சுட்டு அதுல இருந்து ஒரு கதையாவது நம்ம பேசணும்னு சொன்னீங்க. நீங்க எந்த கதையை இந்த வாரம் தேர்ந்தெடுத்திருக்கீங்க சிவா? நான் தேர்ந்தெடுத்த சிறுகதை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன பல விஷயங்கள் எனக்குமே புதுசாக இருந்தது. ஸோ கேட்குறவங்களுக்குமே இது புதுசாக இருக்கணும். ஏன்னா சிறுவர்களுக்கான இலக்கியம் ஒன்று சொன்னீங்க. மொழிபெயர்ப்புகள் குறைஞ்சு தமிழ்லேயே நிறையா வருது அப்படிங்கிறது ஒரு நல்ல செய்தி. குழந்தைகளை அதில் கொண்டு வரத்துக்கு. அதை தவிர பெண் எழுத்தாளர்களை பற்றி சொன்னீங்க. இவ்வளவு கதைகள் வருதா அப்படின்னு சொன்னால் நமக்கு ஏன் திரைப்படங்களில் கதை பஞ்சம் வருது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வருது. இதை ஒட்டி நிறைய பேசலாம் போல இருக்கு இப்பயே. ஆனால் நீங்கள் சிறுகதையில் ஆரம்பிக்க சொன்னதுனால 2 சிறுகதைகள் இந்த தடவை 2மே சொல்வனத்தில் படித்தது தான். ஒரு மிசோஜினிஸ்டின் உளுந்து வடை படித்தேன். அதுக்கு எழுத்தாளரோட அருமையான கதை. உரையாடக்கூடிய வாய்ப்பையும் நீங்கள் சொல்வனத்தில் கொடுத்தீங்க. அதற்கு ஒரு நன்றி இப்பயும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா வந்து நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய கதை வந்து பரகாயம். ஏன்னா பரகாயம் அப்படிங்கிறது வந்து அந்த கூடு விட்டு கூடு பாயிற வித்தை அப்படிங்கிறது ஒரு தலைப்பே என்னை ஈர்த்ததுன்னு சொல்லலாம். அந்த கதைகள் அப்படியே பார்த்துட்டே வந்தேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 20 30 கதைகள் பார்த்துட்டு நம்ம டக்குன்னு சில இந்த போஸ்டர் பார்த்துட்டு சினிமாக்குள்ளே போகிற மாதிரி பரகாயம் ஒன்று என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கதைக்குள்ளே போனேன். ரொம்ப ஒரு ஈஸியான நடை கதையை. இப்போ யாராவது இப்போ நான் இது வரைக்கும் எதுவுமே படித்ததில்லை, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சில பேர் ஒரு கேள்வி கேட்பாங்க. அவங்களுக்கு இந்த வாரம் நான் படித்ததில் இந்த பரகாயத்தையே ரெக்கமெண்ட் பண்ணலாம். அவ்வளோ ஒரு ரொம்ப எளிமையான நடையில் ஒரு சின்ன மெலிதான நகைச்சுவையும் அது உள்ள கலந்து அந்த கதையை வந்து அழகாக சொல்லியிருந்தார் சசி. அந்த கதையை பற்றி நான் குறிப்பிட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அவர் எடுத்துக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு நம்ம பழைய அந்த தேவன் அவங்க கல்கி கதைகளில் வரக்கூடிய அந்த நகைச்சுவை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இயல்பான அந்த கதை ஓட்டத்துக்கு கூட வந்த நகைச்சுவை. அதை ஒரு விமர்சனமாக பார்க்கணும் அப்படின்னா அந்த கதையில் எனக்கு வந்து அவருடைய முடிவு அதை வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்கணுமா அப்படின்னு வந்தது. ஏன்னா எப்போதுமே எழுதினதுக்கப்புறம் எனக்கு இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவோ சரி சிறுகதையோ நாவலோ இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை. அதை வந்து எழுத்தாளர் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அந்த ஒரு கதை ஓட்டத்தில் வரும்போது அதை வந்து கொஞ்சம் முத்தாய்ப்பாக அந்த முடிவை வந்து கடைசி பாராவை தூக்கி முன்னாடி போட்டு அந்த அதுக்கு முன்னாடி இருக்கிற பாராவை கட் பண்ணியிருக்கலாமேன்னு எனக்குள்ள ஒரு எண்ண ஓட்டம் வந்தது. அது வந்து ஒரு சின்ன ஒரு மாய வித்தையை காமிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் எழுத்தாளர் என்ன நினைக்கிறான்னு தெரில. ப்ராப்ளி சசி இந்த வீடியோவை பார்த்தாருன்னா அவர் அதற்கான கமெண்ட்டை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பரகாயத்தை நான் இந்த வாரம் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். பாரா ரொம்ப நல்ல கதை, எனக்கு பிடிச்சிருந்தது. அருமை அருமை. நீங்க நீங்க சொன்ன வந்து மாதிரி சொல்லுங்க. இல்ல சாரி, நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த சிறுகதை பரகாயத்தை நீங்க வாசிச்சிருப்பீங்க, எப்படியா இருந்தாலும் சொல்லுங்க. இல்லை உங்களுடைய பார்வையும் நீங்க சொல்லணும்னா அது ஒரு சொல்லிட்டு, இப்போ ஜனவரியில இலக்கிய வட்டத்துக்குள்ள நடந்த சின்ன சின்ன ஆமா. நிகழ்வுகள் அல்லது சச்சரவுகளை அதுக்குள்ள பத்தி. போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன பட்டியலை நம்ம சொல்லிடுறது முக்கியம்னு நினைக்கிறேன். அதாவது பட்டியல்கள் சொல்லும்போது விடுபடல்கள் இருக்கும். சில விடுபடல்கள் வேணும்னே விடுறது சிலது எங்களுக்கு தெரியாததுனால. சோ அந்த உரிமை தரப்ப சொல்லிட்டு நம்ம முக்கியமா பாக்குறதுன்னா இப்போ வந்துட்டு என்ன இதழ்கள் 5 இதழ்கள்னு நம்ம சொல்லியிருக்கோம். சோ முக்கியமா நீங்க இதுல ஆரம்பிங்க, காலச்சுவடுல ஆரம்பிங்க. நம்ம என்னெல்லாம் இந்த வாரத்துக்கு நம்ம என்னெல்லாம் ஒரு பருந்து பார்வை பார்த்தோங்கிறது. காலச்சுவடு பிப்ரவரி மாத இதழ் வந்துடுச்சு. சோ பிப்ரவரி மாத இதழை நம்ம இப்போவே கவனிப்போம். 4 கதைகள் வந்திருக்கு. அபிமானி, அப்புறமா எட்கர் கெரட்டுங்கிறவரோட மொழிபெயர்ப்பு கதை, சிவபிரசாத், அதுக்கப்புறமா கிளார்க் அஷ்டன் ஸ்மித் அப்படிங்கிற மொழிபெயர்ப்பு. 2 மொழிபெயர்ப்பு, 2 தமிழ்ல அசலாக எழுதப்பட்ட ஆக்கங்கள். அத வந்துட்டு நம்ம வரும் வாரங்கள்ல பார்ப்போம். அதுல எந்த கதை எங்களுக்கு பிடிச்சது, எப்படி போச்சுங்கிறத பத்தி. அது தவிர முக்கியமா வல்லினம்ல நான் விஷ்ணுபுரம் வாசகர் வட்டத்துல இருக்கேன். அஜிதன் கதைகள் அங்க பெரும் அளவு விமர்சிக்கப்படுது, ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அவர் வந்துட்டு கதை எழுதியிருக்கார். அதுக்கப்புறமா ஜெயமோகன் கதை எழுதியிருக்கார், பழம்பாறை அப்படிங்கிற கதை. சோ இவர்கள் எல்லாம் புகழ்பெற்றவர்கள், இல்ல நிறைய பேரால கவனிக்கப்படுபவர்கள்ங்கிறதுனால அவங்கள விட்டுறலாம். அதே மாதிரிதான் நான் GSS வி நவீன் கல்முகன்கிற கதையும் பரவலாக வாசிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்க, அதை பத்தியும் நம்ம விட்டுறலாம். அதே வல்லினத்துல மேலும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கதைகளாவது வந்திருக்கு. மலர்வெறி மணியம், கருணாகரன், லதா, கௌதம் நாராயண், தன்யா,
அதுக்கப்புறமா அவங்க மொழியிலேருந்து மலேசியா மொழியிலேருந்து அஸ்ரின் ஃபவுசியோட தமிழாக்கம் தெய்வீகன் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. இந்த கதைகளே நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்புறமா பதிவுகள், இது ரொம்ப காலமா இயங்குற இதை சொல்ல போனா ஆரம்ப காலத்துல ஒரு 30 வருடம் முன்னாடியே இது இயங்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். திண்ணை மாதிரியே பதிவுகளும் ரொம்ப பழைய இது. அதுல வந்துட்டு ஒரு 3 கதைகள் வெளியாகி இருக்கு. சுப்ரபாரதி மணியன் வந்துட்டு இங்க ஒரு கதை எழுதியிருக்கார். அந்த கதை வந்துட்டு ஒரு சுவாரஸ்யமான கதை, படிக்கலாம்னு தோணுது. வெட்டுப்பட்டவை. அது தவிர டீன் கபூர் அப்படிங்கிறவர், இவர் வந்துட்டு பல்வேறு இதழ்களுக்கு கொடுக்கிறார் போல இருக்கு. வித்தியாசமான பேரா இருந்தது. இவரோட பேரை வந்துட்டு ஒரு 2-3 இதழ்கள்ல பார்த்தேன். அதுவும் முக்கியமா பாக்குறேன். அதுக்கப்புறமா மிகப்பெரிய அளவுல நான் பார்த்ததுங்கிறது, நான் ஏற்கனவே சொன்ன வாசகசாலை. அவங்க வந்து 18 கதைகள் போட்டிருக்காங்க. எல்லா பேரையும் சொல்லி உங்களை நான் டைம் இது பண்ண போறது இல்ல. பட் நம்ம சர்ச்சைகளுக்குள்ள போயிடலாம். இதெல்லாம் தான் நான் வந்துட்டு, அப்கோர்ஸ் நம்ம இது இருக்கு, சொல்வனம் இருக்கு, அதை வந்து நிச்சயமா முடியாது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான இதெல்லாம் நான் பாக்குறது நடுகள். நடுகள் நிறைய கதைகள் வெளியிடுறாங்க. அந்த கதைகள்லாம் ஈர்க்குதான்னு சொன்னா ஒரு இமீடியட்டா ஒத்தை வார்த்தையில இல்லைன்னு சொல்லிடலாம். ஆனாலும் நம்ம அது படிக்கணும். நடுகள் நீங்க படிச்சுட்டு நீங்களும் வாங்க, எப்படி உங்களுக்கு அதுல எந்த கதை உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுங்கிறத நீங்க சொல்லுங்க. பட் இத்தனை கதைகளை நம்ம எடுத்துக்கொண்டோங்கிறத நம்ம சொல்றது ரொம்ப முக்கியம். இப்போ இல்ல, இதுவே நீங்க சொன்னதே வந்து ரொம்ப அருமையா இருந்தது. இத்தனை இதழ்கள், இவ்வளவு எழுத்தாளர்கள், இவ்வளவு கதைகளை நம்ம வந்து வாசிச்சிருக்கோம். நீங்க வாசிருக்கீங்க, இதை அறிமுகப்படுத்துறீங்க. இதை வந்து எத்தனை பேர் இத்தனை கதைகள் வருதுன்னு தெரியாமையே இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்து காட்டலாம். முதல்ல நீங்க சொன்ன மாதிரி வல்லினத்தில் நிறைய சிறுகதைகள், அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா, நான் அதில் பேர் பார்த்துட்டே வரும்போது ராஜராஜ சோழன் பார்த்தேன். ஆத்மார்த்தியோட கதை படிக்க ஆரம்பித்தேன். சிறுகதைன்னு நினச்சி படிக்க ஆரம்பித்தேன். அது சற்றே நெடிய பெருங்கதையாக போயிடுச்சு அந்த கதை. ஆனால் ஆத்மார்த்தியோட எழுத்து எப்போதுமே ரொம்ப இயல்பாக இருக்கும். நம்ம அப்படியே அவர் கூடயே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பிளேஸ்லேயே இருக்கிற மாதிரியே நம்மளை ஒரு ஃபீல் பண்ண வச்சுருவார். ராஜராஜ சோழன் பாதி தான் படிச்சிருக்கேன், அதனால் அதை பற்றி நான் இப்போ கருத்து சொல்ல முடியாது. மற்றபடி மற்ற சிறுகதைகளும் ஈர்த்தது. இவ்வளவு சிறுகதைகள் வருதுங்கிறது எனக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இது உங்களால் கிடைத்த ஒரு திறப்பு எனக்குமே. ஏன்னா நான் வந்து ஒரு செட் ஆஃப் அந்த இதை மட்டுமே படிச்சுட்டு இருந்தேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சியாக இருக்கும் நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சர்ச்சைகளுக்குள்ளே போயிடலாம் பாலா. அப்போ தான் வந்து ஒரு விறுவிறுப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன் இலக்கியத்துக்கு. நான் சென்ற வாரத்துல கலந்து கொண்ட முக்கியமான விவாத பொருள்ங்கிறது, ஜெயமோகன் வந்துட்டு இங்க வந்துட்டு நியூயார்க்ல லிட்ரேச்சர் லெக்சர்ஸ் நடத்துறார். அதுக்காக பல்வேறு ப்ரமோஷனல் மெட்டீரியல் சந்தையாக்கங்களை பண்ணிட்டு இருக்கேன். அவரோட தளத்துல போடுறது, அதுக்கப்புறம் மணிரத்னம், கமல்ஹாசன் போன்ற நட்சத்திரங்களோட டெஸ்டிமோனியல்ஸ், அவங்களோட பரிந்துரைகளை கொண்டு வர்றது. அதுக்கப்புறம் நான் கூட உங்களை வந்துருங்க சிவா, நியூயார்க் வந்துருங்க, உங்களை மாதிரி இலக்கியாளர்கள்லாம் வராம எப்படின்னு என்ன மாதிரி தனிநபர்கள் மூலமாகவும் கொண்டு சொல்றது. இந்த மாதிரி பல்வேறு சந்தையாக்கங்கள்ல ஒரு பாதையா அவர் வந்துட்டு வீடியோ மூலமாவும் சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்கார். அது வந்துட்டு சில பேருக்கு நெருடலை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா என்னோட நெருங்கிய நண்பர் வெங்கடாத்ரி சுரேஷ், சுரேஷ்னு, நீண்ட கால பழக்கம். அவருக்கு கோபம் கொடுக்கக்கூடிய விதத்துல கூட நான் பதில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் இதை வந்து எப்படி பாக்குறேன்னா, இது வந்து ஒரு முக்கியமான முன்னெடுப்பு. நியூயார்க்ல ஒரு 30-40 அசல் தமிழ் எழுத்தாளர்கள், சி சரவண கார்த்திகேயன், தமிழ் பிரபா, அதுக்கப்புறம் வெண்ணிலா, அப்கோர்ஸ் பெரிய தலைகள் யுவன் சந்திரசேகர், ஜெயமோகன், முத்துலிங்கம், இந்த மாதிரி ஹூ இஸ் ஹூ, அதாவது நான் பட்டியல் சொன்னா விடுபடுங்கிற மாதிரி 40 பேர் அவர் கூட்டின்னு வராரு. இளைய தலைமுறை, நடுத்தர வயது, பாவண்ணன், சூவேணுகோபால் போன்ற சிந்தனையாளர்கள், நெடுங்காலமா இலக்கியத்துல இருக்கிறவங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இங்க நடக்கும்போது கொண்டாடணும். அதாவது ஸ்வீட்டடு கொண்டாடுதான். நம்ம போய் எல்லாரோடையும் அந்த அறிவார்ந்த சமூகத்துல இங்க கொண்டு வரும்போது மொழிபெயர்ப்பாளர்களையும் அவர் உள்ள இருக்கிறார். பேராசிரியர்கள், இங்க இருக்கிற ஒரு 50 தலை சிறந்த நிறுவனங்கள்ல இருக்கிற ஆங்கிலத்துறையில இருக்கிற டீன்ஸ், இந்த ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு உள்ள கூட்டின்னு வர. இந்த மாதிரி ஒரு 300 பேர் அவர் வந்துட்டு ஒரு இடத்துல இணைக்கிறார். நான் வந்துட்டு எப்பவுமே ஹிஸ்டரிய படிக்கும் போது ரினைசன்ஸ் என்ன மாதிரி ஒரு பீரியட், மறுமலர்ச்சி
எல்லாரும் அங்கதானே இருந்திருக்காங்க. ஒரே சமயத்துல அங்க வந்துட்டு ஒரு 10 பெருந்தலை சிலிகான் வேலி இப்போ அந்த அந்த இடத்துல நம்ம இல்லையேங்கிற ஒரு வருத்தம் இருந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு இதுல சொல்லும்போது அவர் சொன்ன விதம், ஒரு சொன்ன ஸ்டைல்ங்கிறது ஒண்ணு இம்பார்ட்டன்ட் இருக்கு. பட் அது கொஞ்சம் இதா சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஹார்ஷா சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். பட் எல்லாரும் வரணும், பங்கு பெறணுங்கிறது என்னோட. நான் இதுல எந்த விதமான இதுவும் இல்லை. நான் வந்துட்டு ஒரு வெளியாளா தான் கலந்துக்கிறேன். ஆனா நம்ம எல்லாரும் இதுல கூடி தேர் இருக்கணுங்கிறது என்னோட மிகப்பெரிய அவா. அதுதான் நான் நான் கலந்து கொண்டு கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள் பரிமாறிக்கொண்ட விவாதம். ரொம்ப உங்களோட ரொம்ப அருமையான நிகழ்வு. இது நீங்க இப்ப சொன்ன மாதிரி தான். ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பு தான் அது. இத்தனை எழுத்தாளர்களை இங்க கொண்டு வரது அப்படிங்கிறது. ஜெயமோகன் அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. இங்க வந்திருந்தார் ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். இன்னும் என்கிட்ட ஒரு வேலை ஒண்ணு பெண்டிங் இருக்கு ஆக்சுவலா. அவருடைய அறம் ஆங்கில பதிப்புக்கு மொழிபெயர்ப்புக்கு வந்திருந்தாரு. புத்தக வெளியீட்டு விழாவை வந்து நேரடியாகவும் நம்ம தமிழ் ஓசையாளர் என்னுடைய சேனலில் வந்து ஒளிபரப்பினேன் கொஞ்சம். அப்புறம் அங்கே வந்திருந்த வாசகர்கள் கிட்டேயும் இன்டர்வியூ எடுத்தேன். பட் இடையறாத பணியினால நம்ம அதை எடிட் பண்ணி இன்னும் அந்த வீடியோ வரல. மற்ற வீடியோலாம் நான் உடனே உடனே போட்டுருவேன். பட் இந்த வீடியோ கொஞ்சம் டிலே ஆகுது இன்னும். பட் ஐ நீட் டு டூ தட். எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, அவர் தொடர்ச்சியாக இயங்கிட்டு இருக்காரு. தன்னுடைய அந்த அறிவை எப்படியாவது அடுத்த தலைமுறைக்கு கடத்திடணும் அப்படிங்கிற அந்த முனைப்பு வந்து நல்லா தெரியுது அவர்கிட்ட. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நியூயார்க் வந்து நானுமே என்னோட விஷ்ணுபுர வட்டம் அந்த நண்பர்கள்கிட்டேருந்து இந்த தகவல் வந்தது. நான் முக்கியமாக பகிர்ந்துக்க வேண்டிய ஒரு நிகழ்வு ஜனவரியில் அப்படின்னா, விமலாதித்த மாமல்லன் அவர்களுடைய கசடா தப்பற அச்சுப்பதிப்பில் கொண்டு வரதுக்கு அவர் ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்காரு. அது அத்தனை இலவசமாகவும் கிடைக்குது, டிஜிட்டைஸ் பண்ணியிருக்காரு. இலவசமாக கிடைக்கிற லிங்க்கையும் கொடுத்துட்டு, வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்து, அச்சுப்பதிப்பு வேணும் அப்படின்னா குறைஞ்சபட்ச விலை ரூ. 1000 இருக்கும்னு சொல்லிட்டாரு. முன்பதிவுக்கு 1000 1000 சுற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. 200 பேர் சேர்ந்தாதான் நான் இதை அச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. 200 பேரும் பணம் கொடுத்து அச்சிட முடியல அப்படின்னா பணத்தை ரீஃபண்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிறார். அவருடைய இந்த அச்சுப்பதிப்பகம் அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் பேசுவோம், நிறைய இருக்கிற இந்த இலக்கிய சூழலை. ஆனால் அவருடைய இந்த முன்னெடுப்பு வந்து எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது. ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக, கராரா, வந்தா வா, கற்றுக்கணுன்னா வா அப்படின்னு ஒரு ஒரு உரிமையாக ஒரு ஆசிரியர் மாதிரி மிரட்டி, சமயத்தில் கெட்ட வார்த்தையில் திட்டி பிளாக் பண்ணின்னு அவருடைய ஸ்டைல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். கசட தவற அப்படிங்கிறது வந்து நானுமே 2-3 இதழ்களை வந்து அது இணைய இதழாக வந்தப்போ படித்தேன். அவருடைய விருதில் தான். அதை சுற்றி சர்ச்சைகள், அதில் போய் அவர்கிட்ட கேலி கிண்டலாக பேசுகிறவங்க, அதை பற்றி அவர் டெய்லி போடுற ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப் சேனல்னு அந்த ஒரு பரபரப்பு ஓடிட்டுருக்கு. இத்தனை பரபரப்புக்கு நடுப்புலையும் அவர் வந்து இதுக்காக நேரம் ஒதுக்கி இதை பண்ணுறது ஒரு பெரிய முன்னெடுப்பாக நான் பார்க்குறேன். ஸோ நம்ம வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஜனவரி நிகழ்வுகளை எழுத்தாளர்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுனால இப்போது அடுத்த வாரத்துக்கான முன்னெடுப்பை என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள் பாலா. ஏதாவது சிறுகதைகள் இப்போ வாசிக்கணும். இன்னொன்று முக்கியமான ஒரு அறிவிப்பாகவே நான் இதை சொல்லிடுறேன். இந்த காணொலியை பார்ப்பதே ரொம்ப குறைவான பேர்களாக தான் இருக்க போகிறாங்க. இலக்கிய ஆர்வலர்கள் மட்டும் தான் பார்க்க போகிறாங்க, அல்லது வாசகர்கள் பார்க்க போகிறாங்கன்னு நம்ம வச்சுக்கிட்டா கூட, நீங்கள் படித்த சிறுகதை, உங்களை பாதித்த சிறுகதையை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வழக்கமாக நான் என்னுடைய சேனலுக்கு வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அப்படிலாம் நான் சொல்கிறது கிடையாது. ஏன்னா இதனுடைய தளம் வந்து அதுவாக சென்றடையணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். ஸோ நீங்கள் படித்த கதைகளை கமெண்ட்ஸ் போடுங்க. ஏன்னா கமெண்ட்ஸ் இப்போ நிறைய பேர் படிக்கிறாங்க. வீடியோவை பார்க்குறாங்களோ இல்லையோ, தே ஆல் கோ அண்ட் ரீட் தட் கமெண்ட்ஸ் இன் எல்லாத்துலேயுமே. இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் வந்து எழுதுனதை விட கமெண்ட் தான் அதில் இன்னும் பறக்குது. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து வீடியோவில் போடுறதில்ல அல்லது எழுதுறதில்ல. பட் அந்த கமெண்ட்ஸ் வந்து நறுக்குன்னு சில பேர் வந்து சொல்லுவாங்க, சில பேர் சுருக்குன்னு சொல்லுவாங்க, சில பேர் நகைச்சுவையாக சொல்லுவாங்கன்னு. அதனால் உங்களுடைய நீங்கள் படித்த கதை நீங்களும் இதில் பங்கெடுக்கணுன்னா கூட அதையும் உங்களுடைய விருப்பத்தை அங்கே தெரிவிச்சிங்கன்னா பாலா, ஐ திங்க் அவங்களே நம்ம என்கரேஜ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இதன் மூலமாக. நிச்சயமா நிச்சயமா ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்த வாரத்துக்கான வீட்டு பாடங்கிறது விமலாதித்த மாமல்லன் கொடுத்திருக்கிற கசர தப்பற எழுத்து எல்லாத்தையும் நீங்க முழுசா படிச்சுட்டு ஒரு கதையை 2 கதையை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லலாம். அந்த மாதிரிலாம் விளையாட்டா சொல்ல போறது இல்லை. பட் நீங்க சொன்னதுதான், இந்த ஸ்டோரி ஜட்ஜுங்கிறது கதைகளுக்கான ஒரு அறிமுகம், கதைகளுக்கான விவாதம். இலக்கியம்ங்கிறதே விவாதத்தை வைத்துதான் முன்னெடுக்கப்படுகிறது. இந்த கதை முக்கியமா அப்படிங்கிறது ஜெயகாந்தன் காலத்துல இருந்து அந்த கதையோட முடிவுகள் எல்லாமே, புதுமை பித்தன் காலத்துல இருந்து, எப்பவுமே பாரதியார் காலத்துல இருந்தே அந்த கதைகள் வந்து விவாத பொருளா இருந்திருக்கு. சோ நீங்க வாங்க, இதுல வந்துட்டு உங்களுக்கு பிடித்த கதைகளை பத்தி நீங்களும் பேசலாம். நிச்சயமா நம்ம தொடர்ந்து சிவா இந்த மாதிரி பல்வேறு மக்களை கூட்டிட்டு வந்து, எழுத்தாளர்கள் இங்க கூட்டிட்டு வந்து
அவங்களுக்கு பிடித்த விஷயங்களை நம்ம ஒரு இலக்கிய சிந்தனை மாதிரி ஒரு நல்ல நிகழ்வா தொடர்ந்து பண்ணுவோம். சூப்பராக சொன்னீங்க பாலா. இப்போ ஆக்சுவலாக நீங்கள் கடைசி அப்படியே ஒரு ஒரு எழுத்தாளராக போய் பாரதி கிட்ட நின்னதுனால பாரதியை பற்றி வந்த ஒரு நியூஸோட சொல்லிட்டு நம்ம இந்த வார நிகழ்ச்சி முடிச்சிடலாம். பாரதி அவருடைய அச்சுப்பிரதியை கொண்டு வரதுக்கு தன்னுடைய எழுத்துக்களெல்லாம் தொகுத்து ஒரு 20,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணாக்க ஒரு 1,50,000 ரூபா நான் லாபம் சம்பாதிச்சு கொடுப்பேன் அப்படின்னு ஒரு தகவல் சொன்னதாக ஒரு காணொளியில் நான் பார்த்தேன் இந்த வாரம். அந்த காலத்தில் 20,000 ரூபாங்கிறது எவ்வளோ பெரிய பணம். அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த தகவல் வந்து நான் இங்கே புத்தகத்தில் படித்து உறுதி பண்ணலை, ஒரு நிகழ்ச்சியில் ஒருத்தர் அதை வாசிக்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வந்தது. எனக்கு ரொம்ப அதுவே ஈர்ப்பாக இருந்தது. ஆனால் பாரதியார் பண்ணியிருக்கக்கூடிய ஆள் தான் அவர். ஏன்னா அந்த ஒரு ஃபியூச்சர் விஷனோட இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். என்னுடைய புத்தகங்களை பதிப்பிச்சா இவ்வளோ லாபம் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் சொல்லி கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னமும் அந்த பதிப்பகம் அச்சு பிரதி அப்படின்னு வரும்போது ஒரு 200-300 பேர் அந்த புத்தகத்தை வாங்கினாலே பெரிய விஷயமா தான் இருக்குது அப்படிங்கிற நிலைமை இருக்குது. நல்ல இந்த முன்னெடுப்புக்கு நீங்கள் கொடுத்த ஐடியாக்கள் ரொம்ப நல்லா இருந்தது பாலா. இதில் பங்கெடுத்ததுக்கும் நன்றி. நம்ம அடுத்த வாரம் சந்திக்கிறதுக்கு நீங்கள் சிறுகதை எதையும் சொல்லலை, ஆனால் நீங்கள் சொல்லி விட்டுருக்கிற இதழ்கள் இருக்குல்ல, ஒரு 10 இதழ்கள், அதை தவிர இப்போ கசராதபர லிங்க் இருக்குது, நம்ம அது இல்லாமல் கொடுக்க போகிறோம். அதுலேருந்து படிச்சுட்டு ஏதாவது ஒரு சிறுகதை, நான் கண்டிப்பாக ஒரு 2 சிறுகதை படிச்சுடுவேன்னு நினைக்கிறேன். நீங்கள் நிறையா படிச்சுட்டே தான் இருப்பீங்க. ஸோ லெட் அஸ் டிஸ்கஸ் மோர் நெக்ஸ்ட் வீக். இலக்கிய உலகத்தில் என்ன நடந்திருக்கு, ப்ளஸ் 1 அல்லது 2 சிறுகதைகளை நம்ம பகுப்பாய்வு பண்ணுவோம் ஸ்டோரி ஜட்ஜ் செஷனில். இணைந்து கொண்டதற்கு நன்றி. வாசகர்களுக்கு வேறு ஏதாவது சொல்கிறீங்களா பாலா? ஸ்டோரி ஜட்ஜ் என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க. நீங்களும் இணையணும்னா இது கீழே எல்லா லிங்க்கும் கொடுத்துருப்போம், அதுல வந்துட்டு எங்களை தொடர்பு கொள்ளுங்க. முக்கியமா உங்களோட ஒவ்வொரு கருத்தும் ரொம்ப முக்கியம். இது வந்துட்டு உங்களுக்கு கருத்தே சொல்லணும்னா கூட ஒரு டாட் போட்டா கூட அது வந்து ஒரு அல்காரிதம்ல ரொம்ப முக்கியம். எங்களுக்கும் அது ஒரு ஊக்கமா இருக்கும். ஏன்னா இதுக்கு நாங்க கடுமையா உழைக்கிறோம். எங்களோட வேலைக்கு நடுவுல, அன்றாட சிக்கல்களுக்கு நடுவுல, லௌகீக சிக்கல்களுக்குள்ள, குடும்பம் குழந்தைகளுக்கு நடுவுல இதுக்கும் நாங்க சிவா அதே மாதிரி கடுமையா ஒரு 24 மணி நேரம், அதாவது கடந்த ஒரு வாரத்துல இதை பத்தி நாங்க பேசியிருக்கோம். ஒரு நாளும் 2 மணி நேரம், இன்னைக்கு ஒரு 4 மணி நேரம் இதை பத்தி. சோ நீங்க கொடுக்கற கமெண்ட்ஸ், லைக்ஸ் ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. அதுதான் எங்களுக்கு ஒரு பணம் முக்கியம் இல்லை. இந்த மாதிரி நீங்க சொல்ற வார்த்தைகள் என்ன விமர்சனமா இருந்தாலும் முன்வைங்க. இதை பத்தி நீங்க பேசக்கூடாது அப்படிங்கிறது கூட ஒரு நல்ல கருத்து தான். இலக்கியமே அதுக்காக தான் இருக்கு. வாங்க பேசுங்க. நன்றி நன்றி பாலா. இதுவரை பொறுமையாக முழு வீடியோவையும் பார்த்துருந்தால் இந்த நன்றி உங்களுக்கு சேரும். பாலா சொன்ன மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். வாட் யூ ஃபீல், வாட் யூ லைக், வாட் யூ ரெட், நீங்கள் என்ன படிச்சிங்கிறத சொல்லுங்கள். இது வந்து இங்கே நாங்கள் யூஎஸ்லேருந்து பண்ணுறதுனால அமெரிக்காவில் இருக்கிற யங்கர் ஜென்ரேஷனையும் நானும் பாலாவும் வேறு வேறு வகைகளில் குழந்தைகளை ஊக்குவிச்சுட்ருக்கோம். அவர்களுக்கும் இந்த இலக்கியத்தை கொண்டு சேர்க்கணும், எழுத்தாளர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய ரூட்ஸ் பற்றி சொல்லிக் கொடுக்கும்போதே இப்போ சமகால இலக்கியத்தையும் நம்ம அந்த பரிச்சயத்தை கொண்டு வந்தால் தான் எதிர்காலத்துக்கு தமிழுக்கு, இலக்கியத்துக்கு, அந்த குழந்தைகளுடைய வாழ்வுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல முயற்சியில் இந்த ஸ்டோரி ஜட்ஜ் இன்னைக்கு இனிஷியேட் பண்ணியிருக்கோம். ஹோப்ஃபுல்லி எவ்ரி வீக் யூ வில் கெட் அப்டேட்ஸ் ஃப்ரம் அஸ். தேங்க்யூ பாலா, தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். நன்றி. தேங்க்யூ, பாய்.